அழகா இருந்த ஒரு பெட் ஷாப்பு ஒரே நைட்டில் அழிஞ்சு போன ஒரு சோகமான கதையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும், இது என்னோடய வேண்டுகோள். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல்ல பாலகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு பெட் ஷாப் ஆரம்பிக்கிறாரு. சின்ன வயசுலேருந்தே இருக்கிற ஒரு பேஷனால் இதை ஒரு ஷாப்பாகவே ஓப்பன் பண்ணுறாரு. ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் ஒரு ஜென்யூனாக ஒரு சூப்பரான ஒரு ஷாப்பாக வச்சு நடத்திக்கிட்டு வர்றாரு. மற்ற ஷாப்பெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எல்லா பெட்லேயுமே 50 ரூபா 100 ரூபா கம்மியாக தான் வச்சு சேல் பண்ணிகிட்டு இருக்காரு. இவர் இந்த ஷாப் ஆரம்பித்து நல்லா பிக்கப் ஆகி போகிற கொஞ்ச நாள்லேயே தூத்துக்குடி மாவட்டம் ஏரல்ல தாமிரபரணி ஆறு உடஞ்சி திடீர்னு ஒரே ஒரு நாள் நைட்டோட நைட்டாக ஊருக்குள்ளே ஃபுல்லாக வெள்ளம் வந்துடுது. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா கடைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா ஆத்தங்கரை ஓரத்தில் தான் அந்த கடைக்கு போகணும். ஆத்தங்கரை எல்லா பக்கமுமே உடச்சிருக்குது. வரிசையாக ஒரு 5-6 பக்கமாக உடச்சிட்ருக்குது. ஒவ்வொரு இடத்துலையுமே 2 ஆள் உயரத்துக்கு தண்ணி போய்கிட்டு இருக்குது. அதுவும் ரொம்ப ஃபோர்ஸாக போய்கிட்டு இருக்குது. யாராலையுமே எவ்வளோ நீச்சல் தெரிஞ்சாலுமே அந்த இடத்துல கிராஸ் பண்ணி போக முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் அவர் வீட்டிலே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. 2-3 நாள் கழித்து அந்த வெள்ளையெல்லாம் வற்றி அந்த கடையில் போய் பார்த்தா ஒரு ஜீவன் கூட உயிர் பிழைக்கலை. எல்லாமே செத்து தண்ணியில் மிதந்துட்டுருக்குது. மீன்கள்லாம் சில மீன்கள் தண்ணியோட தண்ணியாக நீச்சல் அடித்து போயிடுச்சு. மீதி எல்லா உயிரினமும் செத்தே போயிடுச்சு. லவ் பேர்ட்ஸ்லாம் உயரத்தில் தான் வச்சுருந்தார். ஒரு ஆள் உயரத்தில் வச்சுருந்தோமே கடை ஃபுல்லாக தண்ணி. ஏன்னா 10 அடி உயரத்துக்கு வரைக்கும் தண்ணி போனதுனால எல்லாமே செத்து போச்சு. கஷ்டப்பட்டு கடனை வாங்கி அப்போ தான் நல்லபடியாக ரன் பண்ணிக்கிட்டு இருந்தார். கொஞ்ச நாள்லேயே இந்த மாதிரி ஆகி ஷாப்பு ஃபுல்லாக போயிடுச்சு. நான் லாஸ்ட் டைமே இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நிறைய நெகட்டிவ் கமெண்ட் வந்துருந்துச்சு. நீ பறவையெல்லாம் திறந்து விட்ருக்கணும், அது வெளியே போயிருக்கும், இல்லைனா அதை நீங்களாக வாண்டடாக கொன்னுட்டீங்க. அந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் கமெண்ட் தான் ஃபுல்லாக வந்துருந்தது. ரீசன் என்னென்னா, யாராலையும் அங்கே போகவே முடியாது. என்ன பண்ணியிருந்தாலும் அங்கே போய் ரீச் பண்ண முடியாது. அங்கே உள்ள ஆட்களுக்கும் கால் பண்ணியும் சொல்ல முடியாது. ஏன்னா செல்ஃபோன் டவர் கிடையாது, கரண்ட்டு கிடையாது, எதுவுமே இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாங்க. அதனால் யாரையும் காண்டாக்டும் பண்ண முடியாது. அது செத்து தான் ஆகணும்னு விதி இருந்திருக்கு. ஏன்னா யாருமே இவ்வளோ கஷ்டப்பட்டு கடனை வாங்கி வச்சுக்கிட்டு எல்லாம் செத்து போகணும்னு நினைக்க மாட்டாங்க. கடையை தான் போய் பார்க்கணுன்னு தான் நினைப்பாங்க. அவர் யாராலையுமே முடியாமல் தான் அது காப்பாற்ற முடியாமல் தான் போச்சு. இதே மாதிரி நிறையா கடைகளில் நிறையா ஜாமான்கள் பொருட்கள் எல்லாமே வீணாக போச்சு. அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அந்த மெயின் சிட்டியில் கடை வச்சுருக்கிற எல்லாருமே சுற்றி இருக்கிற வில்லேஜிலேருந்து தான் வருவாங்க. 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தள்ளி இருந்து தான் வருவாங்க. அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி யாராலையும் அங்கே வரவே முடியாது கண்டிப்பாக. ஏன்னா 2 ஆள் உயரத்துக்கு தண்ணி போகுது, எதுவுமே போக முடியாது. எந்த டிரான்ஸ்போர்ட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. போனால் கண்டிப்பாக சாவு தான். ஏன்னா தண்ணி அவ்வளோ ஃபோர்ஸாக இழுத்துட்டு போகுது. நீச்சலும் அடிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்களுக்காக தான் நான் மெயினாக அந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். போன வீடியோவில் நான் அவருக்கு ஒரு நிதி உதவி ஏதாவது திரட்டி கஷ்டப்படுறதுக்காக நம்ம அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரீசனால் மட்டும் தான் வீடியோ மேக் பண்ணி போட்டேன். ஏன்னா அப்போ வெள்ளம் வந்ததுக்காக எவ்வளவோ பேர் உதவி பண்ணாங்க. அந்த மாதிரி யாராவது பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் போட்டேன். அதுக்காக தான் நிறைய பேர்கிட்ட கேவலமாக திட்டு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. உங்களுக்கு யாருக்காவது விருப்பம் இருந்ததுன்னா ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். அவரோட நம்பர் அனுப்புகிறேன். நீங்கள் டேரெக்டாக அவர்கிட்ட ஏதாவது பேர்ட்ஸோ அனிமல்ஸோ ஏதாவது அவர்கிட்ட வாங்கினீங்கன்னா அவருக்கு ஏதாவது ஒரு சின்ன ப்ராஃபிட் வரும். அப்படி இல்லைனா உங்களுக்கு நிதி உதவி ஏதாவது சின்ன அமௌண்ட் 50 ரூபா, ஒரு ஆளுக்கு 50 ரூபா போட்டாலும் 10 பேர்னாலும் கூட 500 ரூபா ஆச்சு. சின்ன அமௌண்ட்டாக நீங்கள் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் அனுப்புனா கூட அனுப்பலாம். நான் யார்ட்டையும் கேட்கல. உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு, ஆசைப்படுறவங்களுக்கு தான் நான் மெயினாக சொல்கிறேன். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.